ஒரு அரசாங்க வேலை கிடைக்காம சூசைட் பண்ணது எத்தனை பேர் தெரியுமா? தலைப்பு செய்திகளை மலைப்பு செய்திகளா பார்த்து நாங்க கண்ணீர் விட்ட கதை தெரியுமா? எந்த விளையாட்டு சம்மேளனத்தில் அரசியல் இருக்கிறதோ அதை நீக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வீரராக மட்டுமில்லாமல் அதே தமிழ்நாட்டு விளையாட்டு சம்மேளனத்திற்கும் இந்தியாவினுடைய விளையாட்டு சம்மேளனத்தினுடைய தேர்தலில் பங்கெடுத்து அதன் தலைவராக வந்து காட்டிய ஒரு சுத்தமான வீரரின் பெயர் தான் ஆதவ் அர்ஜுனா. மறந்துடாதீங்க. போக ட்ரெயினுக்கு காசு இருக்காது, பஸ்ஸுக்கு காசு இருக்காது. அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல பிளேயர்ஸ் போயிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு பறக்குறாங்க. என்னுடைய செல்லக்குட்டிங்க, நீ போ, நீ விளையாடு, நீ விளையாட்டுல அரசியல கலக்காத, அரசியல் வேறு விளையாட்டு வேறுன்னு சொன்ன இவருங்க வேளாண் பட்ஜெட் வாசிக்கும் போது கொட்டாய் விட்டு தூங்குற விளையாட்டுத்துறை அமைச்சருங்க. நீங்க முடிவு பண்ணுங்க. உங்களை மாதிரி ஒரே வருஷத்துல மன்னராட்சி குடும்பத்தில் மகனாக பிறந்து விட்டதால் துணை முதலமைச்சர் பதவியை தொட்டவர் கிடையாது. தனது வாழ்நாளில் ஒவ்வொரு நொடையும் உழைத்து காலையில் 4 மணியில் இருந்து மைதானத்தில் உழைத்து சமூக அக்கறையோடு இந்த அரசியல் கலைத்து முன்னேறி வந்திருக்கக்கூடிய இவரை போன்ற இளைஞர்கள் நிறைந்த கட்சி கழகம், தமிழக வெற்றி கழகம்.